Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. எங்க வீட்டு பக்கத்துல பாழடைஞ்ச ஒரு மேன்ஷனும் இருக்கு. அந்த மேன்ஷன்ல கிட்டத்தட்ட 20 இருந்து 30 ரூம்ஸும் இருக்கும். அண்ட் ஒரு காலத்துல அந்த இடம் நிறைய பேச்சுலர்ஸ்கெல்லாம் தங்கி அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு அந்த இடம் கைவிடப்பட்ட மாதிரி அப்படி பாழடைஞ்ச மாதிரி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் கிரிக்கெட் விளையாடும் போது எதிர்ச்சியா பார்த்தேன். பார்க்கும்போது தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு இங்க ஒரு மேன்ஷன் இருக்கு, இப்போ இதை யாரும் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு. சரி, யாருமே யூஸ் பண்ணல, நம்மளும் உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் உள்ள போய் பார்த்தேன். ஆனா போன அந்த இடம் ஃபுல்லா இந்த விலங்குகளோட எலும்பு கூடும், அங்கங்க ரத்தங்கள்லாம் சிதறியும் கிடக்கு. இது மட்டும் இல்லாம சில மந்திர வார்த்தைகள் எனக்கு சரியா தெரியல, ஆனா பாக்குறதுக்கு மந்திர வார்த்தைகள் மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதை யாரோ கொளுத்தியும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்பவே அமானுஷமாவும் இருந்திருக்கு. சோ இதனாலே ரொம்ப பயந்தேனா அந்த இடத்த விட்டு வெளியிலேயே வந்துட்டேன். இப்ப நான் போனது என்னவோ பகல் நேரம் தான். ஆனா இதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துக்கு இருட்டுல நைட் டைம்ல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டும் போறேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன், ஏன் தான் இந்த இடத்துக்கு போகணுமோ அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவரோட லைஃப்ல நடந்த உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் எழிலன். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அண்ட் தஞ்சாவூர் தான் இவர் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, ஈவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறதும் தஞ்சாவூர்ல தான். ஆனா இந்த பேய் சம்பவம் எழிலன் இவருக்கு தான் நடந்திருக்கு. இந்த பேய் சம்பவம் நடந்த இடமும் தஞ்சாவூர் தான். அது அந்த சம்பவத்துக்கான ஆரம்ப காலம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவரும் பார்த்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு இடம் இங்க இருக்குன்னு எழிலனுக்கும் அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அது அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எழிலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தஞ்சாவூர்ல முனிசிபாலிட்டி காலனி அப்படின்ற ஒரு ஏரியாவும் இருக்கு. அந்த ஏரியா சரௌண்டிங் தான் அந்த மேன்ஷனும் இருந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எழிலன் ஸ்கூல் 12th படிச்சிருந்திருக்காரு. அந்த சமயம் பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், ஃபுட்பால் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விளையாட்டு எல்லாத்தையுமே அந்த மேன்ஷன் பக்கத்துல ஒரு சின்னதா கிரவுண்டும் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல தான் பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னடா பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அப்படின்னு இவரும் எதிர்ச்சியா பார்த்திருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை, பார்க்கறதுக்கே பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எழிலன் இவருக்கும் தோணி இருக்கு. ஆனா இதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவரும் அந்த விளையாட்டுல தான் கவனம் செலுத்திட்டு அப்படியே ஜாலியா விளையாடிட்டு வந்திருக்காரு. இப்படி அடிக்கடி இந்த கிரவுண்டு கிட்ட வந்து விளையாடுறதா இருக்கட்டும், அப்படி விளையாடும் போது பக்கத்துல இருக்கிற அந்த மேன்ஷனை பாக்குறதா இருக்கட்டும், இப்படியே ஒரு சில நாட்களும் போயிட்டே இருந்திருக்கு. எழிலன் இவருக்கும் அந்த மேன்ஷன் மேல ஒரு கண்ணு, இதுக்குள்ள போய் பார்த்தா என்ன, அப்படி இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம எழிலன் இவருக்கு இந்த பேய் பிசாசு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட லைஃப்ல அந்த சமயம் வரைக்கும் அந்த பேய் பிசாசுன்ற விஷயத்த ஃபீல் பண்ணதும் கிடையாது. இவரை சுத்தி இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சில அவங்க லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அதை மட்டும் தான் கேட்டிருக்காரே தவிர ஆனா இந்த பேய் படங்கள் இதை தவிர்த்து இவருடைய சொந்த வாழ்க்கையில இந்த மாதிரி பேய் அனுபவங்களை ஃபீல் பண்ணது இல்லை அப்படின்றதுனால அவர் அதை பெருசா கண்டுக்கல. இதுக்கப்புறம் எழிலனோட ஸ்கூல் லைஃபும் முடியுது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கிரவுண்ட்ல பசங்க கூட விளையாடிட்டும் இருக்க. அப்போ இவருக்கும் ஆர்வம் தாங்கல, நாம ஏன் அந்த மேன்ஷன் உள்ள போய் பார்க்க கூடாது அப்படின்னு. பட் இந்த ஒரு விஷயத்த கூட விளையாடிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் இல்லை. யாருக்கும் தெரியாம உள்ள போய் பார்க்கணும் அப்படின்றதுதான் இவருடைய எண்ணமாவும் இருந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கான ஒரு நாள் வரட்டும் அப்படின்னு இவரும் காத்துட்டு இருக்காரு. கரெக்டா அதுக்கேத்த ஒரு நாளும் வருது. அன்னைக்கு பகல் வேலை, சொல்ல போனா உச்சி வெயில். ஓகே, இப்ப யாருக்கும் தெரியாம நாம அந்த பில்டிங் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எழிலனும் அந்த மேன்ஷன் உள்ள என்டர் ஆகுறாரு. உள்ள போகும்போது இது ஒரு பேய் வீட்டு உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கும் இருந்திருக்கு.
இப்போ எழிலனும் அந்த மேன்ஷனுக்குள்ளேயும் போறாரு. உள்ள போய் பார்த்தா நிறைய பொருட்கள் பாழஞ்சும் இருக்கு. அங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாமே உடைஞ்சு அங்க இங்கும் தூசி அண்ட் அந்த ஒட்டரைகள்லாம் பரவியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம உள்ள லைட் எதுவுமே எரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே அந்த மேன்ஷன் கைவிடப்பட்டு தான் இருக்கிறதா எழிலனும் சொல்லியிருக்காரு. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரூம், இந்த சைடில் ஒரு 10-12 ரூமும் இருக்கு, இந்த சைடில் ஒரு 10-12 ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறி போகலாம் அப்படின்னு இவரும் பொறுமையா அந்த படிக்கட்டு ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போறாரு. அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ரூமோட கதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதவு திறந்து மூடிட்டும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல துளி காத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட அந்த இடம் ஒரு நிசத்தமான அமைதியோட தான் இருந்துட்டு இருக்கு. காத்தடிக்கிறதுக்கான அறிகுறியுமே கிடையாது. ஆனால் அந்த கதவை மட்டும் திறந்து அந்த சத்தத்தோட டப்புன்னு மூடுனா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் திறந்து மூடிட்டே இருக்க எழிலனுக்கும் இதை பார்த்து கொஞ்சம் பயமும் வருது. ஏன்னா ஓவரால் பில்டிங்கில் இவர் மட்டும்தான் தனியாக இருந்துட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குது, நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கதவு திறந்து மூடுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி இன்னும் உள்ளேயும் போகிறாரு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமு அண்ட் இந்த சைடில் பாத்ரூம் அப்படின்னு அந்த இடமே ஒரு காலத்தில் ஆண்களோட மேன்ஷனாக இருந்திருக்கு அப்படின்றது இவருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கு. சரி இப்படியே நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு பொறுமையாக ஏறி அப்படியே மொட்டை மாடிக்கும் போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு சில இடத்துல ஏதோ பொருட்களை எரிச்சா மாதிரியும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னதான் எரிச்சிருக்காங்க அப்படின்னு இவருக்கும் சரியா தெரியல. சரி அந்த மாடி அப்படியே சுத்தி பார்க்கலாம், பக்கத்துல இந்த மேன்ஷனை ஒட்டி என்ன இருக்கு அப்படின்னு இவரும் எட்டி பார்க்கறாரு. பார்த்தா அந்த இடத்துல 2 காலி மனைகளும் இருந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லேண்டை பார்க்கும்போது திடீர்னு இவருக்கும் சுடுகாடு ஞாபகம் தான் வருது. ஏன்னா அந்த இடத்துல சில விஷயங்களை புதைச்சு வச்ச மாதிரியும் இருக்கு. இதை பார்க்கும்போது சுடுகாடுடா அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்க புதைச்செல்லாம் வைக்கல, அந்த இடமே அப்படிதான் இருக்கு. அது சுடுகாடும் கிடையாது, சாதாரண ஒரு லேண்டு தான் அப்படின்னு. அந்த மாடியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டாருல, அப்படியே அங்க இருந்து இறங்கி திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சில இடத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் சின்ன எலும்பு கூடலாம் இருக்கு. பார்க்கறதுக்கு இந்த நாய்களோட எலும்பு கூடு மாதிரியும் இருக்கு. அதுலேயும் அந்த நாய்களோட தலை இந்த மண்டையை உடைச்ச மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நாய்களோட எலும்பு கூடுகள் அந்த இடத்துலையும் இருந்திருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடத்துல 1-2 விலங்குகளோட எலும்புகள் பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஏதாச்சும் நாய் இங்கே வந்திருக்கும், அப்படி இங்கே இறந்து போயிருக்கும். ஆனால் ஒரே இடத்துல நிறைய எலும்பு கூடலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்படி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி அடுத்தடுத்த அந்த ரூம் எல்லாம் பார்க்கவும் போறாரு. அதில் ஒரு இடத்துல பெரிய சுவர் பகுதியும் இருக்கு. அந்த சுவர் பகுதியில் எதையோ ஊற்றி தெரிச்சு வச்ச மாதிரியும் இருக்கு. பார்க்கறதுக்கு ரத்தம் மாதிரியும் இருக்கு அண்ட் பெயிண்ட் மாதிரியும் இருக்கு. இது சும்மா பெயிண்ட் ஊற்றி வச்சிருக்காங்கடா அப்படின்னு இவரும் அது உண்மையிலே பெயிண்டாக தான் இருக்கும் அப்படின்னு கிட்ட போயிட்டு தொட்டு பார்க்குறாரு. ஆனா நல்லா தொட்டு பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியுது இது பெயிண்ட் கிடையாது, இது ரத்தம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துலயும் ஒரு விதமான துர்நாற்றமும் அடிச்சிருக்கு. அதுவும் அந்த இடம் எப்படி இருக்குன்னா, யாரையோ அடிச்சு தூக்கி அந்த இடத்துல சொருவுனா எப்படி இருக்கும், ரத்தம்லாம் செதறி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா தெரிச்சிருக்கு. இப்படி இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்க அந்த ரூமோட கதவு திறந்தும் மூடுது. யாரோ வேணும்னே இந்த ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த பயத்துல எழிலனும் அந்த இடத்த விட்டு எப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த இடத்த விட்டும் வெளியில வந்துடுறாரு. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் எழிலன் அந்த வீட்டை அப்படியே வெளியில இருந்து ஒரு மாதிரி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடமே பேய்களோட வீடு மாதிரி இருக்கிறத அவரும் உணர்ந்திருக்காரு. அந்த இடத்த விட்டும் கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. இப்படியே அடுத்த நாள் மறுபடியும் தன்னுடைய நண்பர்கள் கூட அந்த இடத்துல கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கும் வராங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது எழிலனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேய் நேற்று இது உள்ள போனண்டா ஒரு மாதிரி இருக்கு, உள்ள ஏதோ பேய் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஏய் நானும் வரேன்டா அப்படின்னு எல்லாருமே கிளம்பி அந்த மேன்ஷன் உள்ளேயும் போறாங்க, உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக. இதுலயும் எழிலனோட ஒரு ஃப்ரெண்டு அந்த பில்டிங்கை பார்த்த உடனே எப்பா நான் இது உள்ள வரமாட்டேன் அப்படின்னு அவரும் தனியா வெளியில வந்துடுறாரு. இவங்க விளையாடிட்டு இருப்பாங்களா கிரவுண்டு, அந்த இடத்துல அவரும் இருக்காரு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கடா அப்படின்னு. இப்போ எழிலன் இவரு கூட மொத்தமாக ஒரு 3 பேர் தான் அந்த பில்டிங் உள்ளேயும் போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது இந்த சமயம் எழிலன் இங்க இருக்கிற எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரூமா போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கியிருந்த ஒரு சில நபர்களோட பொருட்களையும் இந்த இடத்துல பார்க்குறாரு. அதுவும் தேவையில்லாத பொருட்கள் தான். அந்த இடத்துல கேலண்டர் மாட்டி இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு போன ட்ரெஸ்ஸும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள்லாம் அவங்க வீட்டில் ஒரு ஸ்லோகம் மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, நிறைய வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வேணும்னே கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும். சில பேர் இந்த ஸ்லோகத்தை மந்திர வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தை
புத்தகத்தை ஒரு இடத்துல போட்டு மொத்தமா கொளுத்தியும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பேப்பர் எரியாம இருக்கு, மற்ற எல்லாமே அப்படியே எரிஞ்சு ஒரு இடத்துல கும்பலாகவும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற இந்த கழிவறை பாத்ரூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா உள்ள கரையான் புத்தெல்லாம் இருந்துட்டு இருக்கு. மேபி பாம்பு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே பாம்பு எதனா வந்துட போகுது அப்படின்னு இவங்களும் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கும் போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்தும் பார்க்குறாங்க. இந்த 2010 வருஷத்தோட டைரி, யாரோ டைரிலாம் எழுதி வச்சிருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் மேட்டர், மற்றபடி அதில் வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் எடுத்தும் பார்க்குறாரு. இதை எடுத்து பார்க்கும்போது கூட இருக்கிற இன்னொரு நண்பர், டேய் இதெல்லாம் எதுக்குற எடுக்கிற, கீழே போடுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எழிலனும் அதை கீழே போட்டு அந்த இடத்த விட்டும் வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எழிலனுக்கு எந்த விதமான அமானுஷமான விஷயங்களும் அந்த இடத்துல இந்த உருவம் அப்படின்னு எதையுமே அந்த சமயம் வரைக்கும் பார்க்கல. கடைசியாக அந்த மேன்ஷனை விட்டு வெளியிலே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவருடைய சகஜ வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்காரு. இப்படி அடுத்தடுத்த படிப்புகள்லாம் படிச்சுட்டும் இருக்க இப்படி ஒரு வருஷமும் போது 2022 அந்த வருஷத்தோட கடைசி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எழிலனுக்கு எக்ஸாமும் இருந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்காக எழிலன் அவர் ஃப்ரெண்டு 2 பேருமே உட்காந்து வீட்டில் குரூப் ஸ்டடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே படிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எழிலனோட ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. டேய் அந்த மேன்ஷனுக்கு நம்ம போய் ரொம்ப மாசம் ஆகுது, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா இப்போ என்ன திடீர்னு அதை பற்றி பேசுகிற, படிடா அப்படின்னு எழிலனும் சொல்ல, இல்லைடா இப்போ நைட்டு டைம் என்ன ஆகுது அப்படின்னு அந்த நண்பரும் எழிலனை கேட்க, டேய் 10:30 மணி ஆகுது, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு எழிலனும் கேட்குறாரு. இப்போ ஏன் இந்த நைட் டைமில் அந்த மேன்ஷனுக்கு நாம் போகக்கூடாது, ஏன்னா இது வரைக்கும் நாம் போனது பகல் நேரத்தில் தான் போயிருக்கோம், நைட் அப்படின்னு போனதே இல்லை. நைட் டைமில் போனோன்னா கண்டிப்பாக ஒரு ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கே தெரியும். நீயும் உன் வாழ்க்கையில் பேய் பிசாசு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அதே மாதிரி தான் நானும். பேசாமல் ஏன் நம்ம 2 பேர் இன்னைக்கு நைட்டு அந்த மேன்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு 2 பேருமே பிளான் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு எழிலனும் ஓகே சொல்லிடுறாரு. ஆமால, நம்மளும் பேய் பிசாசு இது வரைக்கும் பார்த்ததில்லை, சரிடா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு 11 மணி போல இந்த இடத்த விட்டு கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க. இப்படி 11 மணி ஆகுது. 2 பேருமே பிளான் பண்ணி இவங்க வீட்டை விட்டு அப்படியே கிளம்பி வெளியிலையும் வராங்க. வெளியில் வந்து யாருக்குமே தெரியாமல் இங்கேருந்து அந்த மேன்ஷன் கிட்டேயும் போயிடுறாங்க. இப்படி அந்த மேன்ஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எழிலனுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு விஷயம் தோணுது. டேய் நம்ம ஃப்ரெண்டு இந்த மேன்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு 2 தெரு தள்ளி தான் அவனோட வீடும் இருக்குது, அவனே நம்ம கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, உடனே அந்த ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க நேரம் அந்த ஃப்ரெண்டு இன்னும் தூங்காமலும் இருக்காரு. அவர் எந்திரிச்சு தோ வந்துட்டா அப்படின்னு கிளம்பி இந்த மேன்ஷன் கிட்டே வராங்க. இப்போது எழிலன் கூட அவருடைய 2 நண்பர்கள் 3 பேருமே அந்த மேன்ஷன் வாசலில் நின்று யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி 3 பேருமே சேர்ந்து ஒன்றா உள்ளே போகலாம் அப்படின்னு இவங்க 3 பேருமே நைட்டு ஒரு 11:20 11:30 இருக்கும். அந்த சமயம் இவங்களும் மேன்ஷன் உள்ள போக அந்த மேன்ஷன் உள்ள காலை எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் டைம் மேல் ஃப்ளோர்லேருந்து ஏதோ ஒரு விதமான அமானுஷமான சத்தமும் கேட்குது. அது அலற சத்தமா இல்லை அழற சத்தமா அப்படின்னு கிளியராகவும் தெரியல. இந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே இவங்க 3 பேருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதில் எழிலன் கொஞ்சம் முன்னாடி இருக்காரு, மற்ற 2 நண்பர்களும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பின்னாடியும் இருக்காங்க. டேய் என்னடா சத்தம் அது அப்படின்னு இவங்களும் பேசிக்க, எழிலனோ இல்லடா ஏதாச்சும் மிருகத்தோட சத்தமா இருக்கா அப்படின்னு அவரும் சொல்ல, பட் மறுபடியும் அதே அமானுஷமான சத்தம் பயங்கரமா அதுவும் மேல் ஃப்ளோர்ல இருந்து தான் கேட்குது. இந்த சத்தத்தை 2வது தடவை கேட்டதுக்கு அப்புறம் கூட இருந்த 2 நண்பர்களும் அலறி அடிச்சுட்டு அந்த மேன்ஷனை விட்டும் வெளியில வந்துடுறாங்க. இதை பார்த்து எழிலனுக்கும் லைட்டா பயம் வந்தது. ஐயோ இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்குமே அப்படின்னு. இப்ப 2 நண்பர்களும் இந்த மேன்ஷனை விட்டு வெளில வந்துட்டாங்களே, அவங்கள போய் கூட்டு வரலாம் அப்படின்னு எழிலனும் அந்த மேன்ஷனை விட்டு வெளியிலயும் வராரு. டேய் வாங்கடா உள்ள போலாம் அப்படின்னு கேட்க, அதுல 2 நண்பர்கள் இருந்தாங்களே, அதுல ஒரு நண்பர் அந்த மேன்ஷன் பக்கத்திலே அவங்க வீடு இருக்குன்னு சொன்னால அவரு தெரிச்சிட்டு வீட்டுக்கே விட்டாரு. கூப்பிட்டு பார்த்தாலும் நிக்கல, வந்த வேகத்துக்கு வீட்டுக்கே ஓடிட்டாரு. அந்த அளவுக்கு அவரும் பயந்துருக்காரு. ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு நண்பர் மட்டும் தான் வந்துட்டு இருக்காரு. டேய் வாடா உள்ள போலாம் அப்படின்னு எழிலனும் கூப்பிட, இல்லடா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த நண்பரும் வெளியிலே நிக்கிறாரு. இப்போ கூட இருக்கிற அந்த நண்பர் எழிலன் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாரு வாடா உள்ள போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த நண்பரும் இல்லடா நான் வரமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரும் வெளியில நிற்க, இதை கேட்ட எழிலனும் அட போடா இதுக்கு நான் தனியாக வந்திருப்பேன், நான் தனியாக வந்திருந்தாச்சும் இந்நேரம் நான் உள்ளே போயிருப்பேன் அப்படின்னு அவரும் ஒரு விரட்டில் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா நீ தனியாக போயிருவியா, சரிடா தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ உள்ளே போயிட்டு வா, அப்படி உள்ளே போயிட்டு வந்தனா நீ தாண்டா தைரியசாலி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்த கேட்ட எழிலனும் டேய் நான் உள்ளே போகிறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போகிறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்பாத அந்த நண்பர் நேக்கா என்ன பண்ணுறாருன்னா, டேய் நீ இப்போ இப்படி தான் சொல்லுவேன், உள்ளே போயிட்டு ஓரமாக எங்கனாச்சும் உட்காந்துட்டு சைலண்ட்டாக வந்துடுவேன், கேட்டால் உள்ளே இருக்கிற எல்லா ரூமையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு என்கிட்டே கதை சொல்லுவேன், அதெல்லாம் நம்ப மாட்டேன், இந்தா என் ஃபோனு, இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள நீ போகிற இடம் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பால்கனியிலிருந்து எட்டி பார்த்து எனக்கு ஹாய் சொல்லு, ஏன்னா நீ மேலே இருக்கிறத வந்து நான் பார்க்கணும், அப்படி நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா நீ ஆம்பளன் ஒத்துக்கிறண்டா அப்படின்னு அந்த நண்பரும் சேலஞ்ச் பண்ண. இதை கேட்ட எழிலனும் கொஞ்சம் வெறியாயிடுறாரு. டேய் நான் உள்ளே போய் காட்டேன்டா அப்படின்னு அந்த மொபைலை வாங்கிட்டு உள்ளேயும் போகிறாரு. இப்போ அந்த நண்பரும் அவரோட மொபைல் ஆன் பண்ணி அதில் கேமராவில் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நைட்டு இந்த இருட்டில் வீடியோ எடுக்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியும் கொடுக்குறாரு. அண்ட் அந்த ஃப்ளாஷ் லைட்டையும் ஆன் பண்ணி கொடுக்குறாரு. இப்போது எழிலன் இந்த மொபைலை வாங்கிட்டு அந்த மேன்ஷன் உள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டும் அந்த மேன்ஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. இப்போ எழிலன் அந்த மேன்ஷன் உள்ள என்ட்ராகிறாரு. அவருக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ரூமும் இருந்துட்டு இருக்கு. அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எழிலனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு விதமான கெட்ட உணர்வை இவரும் உணர்றாரு. சொல்ல போனா அந்த இடத்துல பயந்துடுறாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, சைலண்டா நம்ம வெளியில போயிடலாமா, நம்ம தோத்துட்டோம்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்காரு. ஆனா அப்படியே தன்மானம் அவரை விடல. ஏன்னா அந்த இடத்துல அவர் நண்பர் கேட்ட அந்த ஒரு வார்த்தை, ஆம்பளையா இருந்தா இந்த ஒரு விஷயத்த பண்ணடா அப்படின்னு. பொதுவா பசங்களுக்கு வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணா பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு வீம்புக்கு அந்த ஒரு விஷயத்த நாம பண்ணிடுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. எழிலனும் அங்க இருக்கிற அடுத்தடுத்த ரூமுக்கும் போறாரு. அதில் ஒரு சில ரூம்லாம் வந்து நல்லா டைட்டாக மூடி இருக்கு. உள்ள தாழ்பால் போட்டுருக்கான்னு கேட்டீங்கன்னா தாழ்பால்லாம் போடல. அந்த கதவு நல்லா இத்து போயிருக்கு, நல்லா ஜாமான மாதிரி மாட்டியும் இருக்கு. இதெல்லாம் எட்டி உதச்சி இவரும் திறந்து உள்ள பாக்குறாரு. எல்லாமே காலியாக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கதவை திறந்து அந்த ரூம்குள்ள எட்டி பார்க்குற விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருப்பார்ல, அப்பெல்லாம் பண்ணது கிடையாது. இப்பதான் பண்றாரு. இப்படி அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 12 ரூம், பாத்ரூம், கிச்சன், டைனிங் ஹால் அப்படின்னு எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டாரு. அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்து அந்த முதல் தளத்துக்கு போற வழி அந்த படிக்கட்டுலையும் ஏறுறாரு. அப்படி அந்த படிக்கட்டில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏதோ ஒரு கதவு திறந்து மூடி இருக்கும் பார்த்தீங்களா, காத்துல. இப்போ அந்த ஒரு விஷயம் சடனா இவருக்கும் ஞாபகம் வருது. ஆமா இல்ல, இதுக்கு முன்னாடி நாம இங்க வரும்போது அந்த ரூமோட கதவு மட்டும் திறந்து முடிச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும் சடனா இவருக்கும் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அங்க இருந்து இவருக்கும் பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா இந்த இடத்துல அந்த கதவு காத்துல அடிக்கல, சைலண்டாவும் இருக்கு. இவரும் பொறுமையா அந்த கதவு கிட்டயும் போறாரு. அந்த கதவுல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு 3 ரூமும் இருக்கு, இன்னொரு பக்கத்துல பாத்ரூம் அப்படின்னு இந்த மாதிரி செட்டப்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு குரலும் கேக்குது, டேய் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா கீழே இவருடைய நண்பர் காத்துட்டு இருக்காருல, அவர் தான் கூப்பிடுறாரு. டேய் நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனில இருந்து என்னை எட்டி பார்த்து கை மட்டும் காட்டு, இதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாத, நீ வின் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்ப டைம் பார்த்தனா கிட்டத்தட்ட நைட்டு 12:30 மணி ஆகுது. இதுக்கு மேலேயும் போனா லேட் ஆயிரும். இதை தவிர்த்து வேற எங்கேயும் போகாத, நம்ம இன்னொரு நாள் கூட வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த பால்கனி கிட்ட வாடா அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல, இப்ப எழணும். சரி அந்த பால்கனி கிட்ட போலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வேகமா ஓடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படி ஓடுறவங்க சாதாரணமா ஓடல, காலில் ஏதோ இரும்பு மாதிரியான பொருட்களை கட்டிட்டு ஓடனா இப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தோட நல்லா தொம்முன்னு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. சடனா இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் ஓடுறது இவரும் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறாரு. இதை பார்த்த எழிலனுக்கு இன்னும் பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. சரி இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான அமானுஷத்தை பார்த்துட்டார்ல, பார்த்த உடனே இவரும் பயந்து உடனே இறங்கி வெளியில வந்திருக்கலாம்ல. ஆனா எழிலன் அது பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. அங்கிருந்து பால்கனி பக்கம் தானே, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டு தான் கீழே இறங்குவேன் அப்படின்னு இவரும் அங்கிருந்து அந்த பால்கனி கிட்டையும் போறாரு. அங்க போய் எட்டி பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு கீழே தான் இருக்காரு. அவரை பார்த்து கையும் காட்டுறாரு. கை காட்டினது மட்டும் இல்லாம, டேய் யாரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த சைட்ல வேகமா ஓடினாங்கடா, யாருன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு அமானுஷமா இருக்கு அப்படின்னு எழிலனும் சொல்ல, கீழே இருக்கிற நண்பர் என்ன சொல்றாருன்னா, டேய் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணாத, அங்க இருந்து இறங்கி கீழே வந்துரு, நம்ம இன்னொரு நாள் கழிச்சு கூட வந்து என்னன்னு செக் பண்ணலாம், இப்போதைக்கு கீழே வந்துடுற அப்படின்னு நண்பரை கீழே வர சொல்றாரு. இதை கேட்ட எழிலனும் சரி அதான் இங்க இருந்து கை காமிச்சாச்சுல, இப்ப நம்ம இங்க இருந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட படிக்கட்டு கீழே இறங்கும்ல, அந்த படிக்கட்டுக்கிட்டேயும் வராரு. அப்படி இறங்கலான்னு போது மறுபடியும் யாரோ திபுன்னு ஓடுற சத்தமும் கேக்குது. அதே காலில் இரும்புகள்லாம் கட்டிட்டு. ஆனா இப்ப வரைக்கும் எழிலனுக்கு அந்த இடத்துல யாரோ ஆளுங்க தான் இருக்காங்க, நம்மள சும்மா பயமுறுத்துறாங்க அப்படின்னு அதை என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு, டேய் அங்கே யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்ல. ஆனால் இந்த சத்தத்தை கேட்ட கீழே இருக்கிற ஃப்ரெண்டும், ஐயோ இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு, அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளும் கூட இருப்போம்னு சொல்லிட்டு அவரும் அவசரமாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கவும் போகிறாங்க. ஆனால் கீழே இருக்கிற ஃப்ரெண்டு மேலே வரத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் எழிலனும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஏதோ ரூம்குள்ளே ஏதோ ஒரு ரூம் போன மாதிரி இருந்ததில்ல, அந்த இடத்தையும் போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த ரூம்குள்ளே ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இப்போ இவர் நின்றுருக்கும் போது இவரோட நண்பரும் வந்து எழிலன் கூடயும் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கிட்டு 2
பேருமே அந்த இடத்த ஆராய்ச்சி பண்றாங்க, ஏதாச்சும் அமானுஷம் பேய் இருக்கா அப்படின்னு. அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, எந்த விதமான நடமாட்டமும் உருவமும் கிடையாது. ஆனா ஏழன் அடிச்சு சொல்றாரு, டேய் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கூட ஏதோ கற்பனை கூட வச்சுக்கலாம், ஆனா ரெண்டாவது தடவை நான் தெளிவா பார்த்தேன், இந்த இடத்துல சம்திங் அமானுஷம் ஏதோ ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த இடத்துல ஒரு 12 ரூம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாக இவங்களும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் உருவம்னு அந்த சமயம் இவங்க 2 பேரால் ஒன்றாவும் பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் தேடினதுக்கப்புறம் டேய் எதுவுமே காணோம், சரி கிளம்பலாம் அப்படின்னு ஏழுன்னே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த நண்பரும் சரிடா போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த மேன்ஷனை விட்டு கீழே இறங்குறாங்க. ஆனால் கீழே இறங்குனதுக்கப்புறம் அந்த நண்பருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, டேய் இன்னொருத்தரை போய் பார்க்கலாமா, ஏன்னா நீ சும்மாலாம் போய் சொல்லியிருக்க மாட்டேன், அங்கே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த நண்பரே சொல்லும்போது ஏழுனுக்கும் டேய் உண்மையாக சொல்கிற, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்கிறதேடா அப்படின்னு இவரும் கேட்க, இல்லைடா நானே சொல்கிறேன்ல வா போய் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ 2 பேருமே மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு ஒரு இடமா தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம் மறுபடியும் வேகமாக ஓடவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த 2 பேருமே எப்பா இந்த இடத்துல உண்மையிலே ஏதோ இருக்குடா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அவங்க 2 பேருமே அந்த மேன்ஷனை விட்டும் வெளியில் வந்துடுறாங்க. அப்படி அந்த மேன்ஷனை விட்டு வெளியில் வரலான்னு வரும்போது ஏலன் அந்த மேன்ஷனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமோட கதவு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மூடி திறந்ததுன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்ல, இப்போ இவங்க மூடும்போது அந்த கதவு தடன்னு மூடி திறக்கவும் ஆரம்பிக்குது. இது கூடவே அந்த சைட்ல இருந்து அந்த உருவம் வேகமாகவும் ஓட ஆரம்பிக்குது. இது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது இவங்க அடி வயிற்றுல புளிய கரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்களும் பயத்துல அந்த மேன்ஷனை விட்டு டோட்டலா வெளியிலேயே வந்துடுறாங்க. வெளியில வந்தது மட்டும் இல்லாம வெளியில வந்த உடனே இவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு வேகமா இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி பைக் எடுத்தவங்க வேகமா எங்க வராங்கன்னா அவங்க ஏரியா கிட்ட ஒரு பார்க்கும் இருக்கு. அந்த பார்க் கிட்ட தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காடுறாங்க. ஏன்னா இந்த பரபரப்போட வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, என்னடா இப்படி பயந்து வந்திருக்கீங்க, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்கல்ல. இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு தான் இவங்களும் பார்க்ல கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அப்பதான் டேய் அதை வீடியோ இடத்துல அதை பிளே பண்ண அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்ல ஏழனும் அந்த மொபைல் ஓபன் பண்ணி அவரு அந்த இடத்துல உள்ள போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பார்ல அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. பிளே பண்ணி பார்த்தா எந்த ஃபுட்டேஜுமே சரியாகவும் வரல. அந்த வீடியோவே ஏதோ ஸ்டக் ஆன மாதிரியும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ளே ஆகும் பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாது, அதை ப்ளே பண்ணாலும் எந்த யூஸுமே இல்லைன்ற மாதிரி. அப்படி தான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருந்திருக்கு. பொதுவாக இந்த அமானுஷமான விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கும்போது அந்த ஃபுட்டேஜே சரியாக வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனால் என் வாழ்க்கையில இப்படி நடக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இதுக்கு காரணம் நம்ம அந்த இடத்துல பார்த்த அந்த உருவம் தான் அப்படின்னு இவங்களும் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க யோசிக்கிற விஷயம், சரிடா அந்த மேன்ஷன் ஏன் இத்தனை வருஷமா யாருமே யூஸ் பண்ணாம ஒரு மாதிரி அபேண்டடா இருந்துட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஏன்னா சும்மாலாம் யாருமே அப்படிலாம் விட்டு போக மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று கேஸ் நடந்தா இல்ல பேய் பிரச்சனை இருந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். இதை பத்தி யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க ஃப்ரெண்டு இப்ப வந்துட்டு அலையர் அடிச்சுட்டு ஒருத்தர் ஓடினார்ல, 3வது ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட வீடு அந்த மேன்ஷன் பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அவர் கால் பண்ணி கேட்கலாமே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மேன்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே ஆளறவே இல்லாம அபேண்டடா தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன்ல இருக்கிற ஒரு பையனுக்கு பேயும் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பேயை வந்து அந்த பையன் உடம்புல இருந்தும் வெளியில துரத்துனதா சொல்லப்படுது. அப்படி துரத்துன அந்த பேய் அந்த அபேண்டட் ஹவுஸ்லேயே தங்கி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த மேன்ஷன்ல பலவிதமான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த அமானுஷ சம்பவம் படிப்படியாக அதிகரிச்சிருக்கு. அப்படி அதிகரிச்சதுக்கு அப்புறம் அதில் தங்குறவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. இப்படி போனதுனாலே அந்த மேன்ஷனை டோட்டலா கைவிடப்பட்ட மாதிரி அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த மேன்ஷன் ஆளறவே இல்லாம பேய் இடம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லா விஷயமும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நாம பேய் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் எழிலனும் அவருடைய நண்பரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எழிலன் அவங்க வீட்டில் சரி தூங்கலாம், இதெல்லாம் மறந்துட்டேன், ஒரு கெட்ட கனவு, இதெல்லாம் அவ்வளோதான், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காரு. அப்படி படுத்த உடனே இவருக்கும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடுது. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய தலைக்காணி இருக்கு பார்த்தீங்களா, தலையணை, அது யாரோ வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு. இவருடைய தலையில் டொம்முனும் பட்டிருக்கு. அதிர்ச்சியில் எந்திரிச்சு பார்க்குறாரு, தலைக்காணி இவரை விட்டு கொஞ்சம் தள்ளியும் இருக்கு.
யாரா இந்த ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ எழிலன் வீட்டோட ஹாலில் தான் படுத்துட்டு இருக்காரு. ஹாலில் எழிலன் அவங்க அப்பா மட்டும்தான் படுத்துட்டு இருக்காங்க. வீட்டோட பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அம்மா தங்கச்சி அண்ணன் இவங்க 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. சரி நம்ம தூங்கும்போது தலைக்காணி நம்ம தலையில இருந்து கொஞ்சம் நழுவிட்டு இருக்கும் போல இருக்கு, சரி எடுத்து வச்சுட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தலைக்காணி எடுத்து வச்சு அதில் தலையை வச்சு தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பொறுமையா அந்த தலையணையை யாரோ இழுக்கிறாங்க. இதை தூக்கத்திலே இவரும் உணர்றாரு. அதை இழுத்து வச்சு தூங்கிட்டு இருக்காரு. யாரோ வாண்டடா இந்த ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு மட்டும் இவருக்கும் தெளிவா புரியுது. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க ஹாலில் ஒரு 10-15 பேர் உட்காந்து பேசினா அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ பேசிட்டும் இருக்காங்க. இப்போ எழிலன் யோசிக்கிற விஷயம், நம்ம வீட்டில் யாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா, ஒருவேளை துபாயிலேருந்து நம்ம பெரியமா வந்திருக்காங்களோ, அவங்க வந்ததுனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க, இது தெரியாமல் நம்ம படுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. சரி பெரியமா தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி இவரும் கண்ணை திறந்து பார்த்தா வீடு இருட்டாதான் இருக்கு. என்னடா இவ்வளோ பேர் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, நம்ம பெரியமா சத்த மாதிரி கூட இருந்தது, கண்ணை முடிச்சு பார்த்தா வீடு இருட்டா இருக்கு அப்படின்னு இவரும் ஒரு மாதிரி பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காரு. சரி இது எல்லாமே ஒரு கற்பனையா இருக்கும், மனப்பிராந்தியா இருக்கும்னு நினைச்சு இவரும் மறுபடியும் படுக்கிறாரு. தலைகாணியில் மறுபடியும் தலையை வச்சு நல்லா தூங்க ட்ரை பண்றாரு. ஓரளவுக்கு தூக்கமாக வருது. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம்லாம் பெரிய சலங்கை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா காலில், அந்த மாதிரி சலங்கை யாரோ காலில் கட்டியிருக்காங்க. இப்போ கட்டிக்கிட்டு நம்ம எழில் படுத்துட்டு இருக்காருல, அவருடைய காது கிட்ட 4 தடவை எகிரி குதிச்சா அந்த சத்தம் அந்த அதிர்வு எப்படி இருக்கும், அந்த மாதிரி குதிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த திசையில் ஓடினாங்கன்னு தெரியல, வாசல் பக்கம் ஓடினாங்களாம் இல்லை கொல்லப்புற பக்கம் ஓடினாங்களான்னு தெரியல. எழிலும் அறக்க பறக்க எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு டைரெக்டாக வாசல் கதவையும் திறந்து யார் அது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வாசல்ல வெளியில பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை கொல்லப்புறத்தில் யாராச்சும் ஓடி இருப்பாங்களா அப்படின்னு கதவை மூடிட்டு வேக வேகமாக கொல்லப்புற கதவையும் திறந்து பார்க்குறாரு. அந்த பக்கமும் யாரும் இல்லை. எப்பா இதுக்கப்புறம் நம்ம தனியாக படுக்கக்கூடாது, தலகாணியெல்லாம் எடுத்துட்டு ரூமில் அம்மா படுத்துருக்காங்களே, அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு இவரும் ரூமுக்கு போயிடுறாரு. இப்படி அம்மா கூட தூங்கும்போது இவருக்கும் பெருசாக பயம் இல்லை. சரி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே மொதல் ஆளாக எழிலனுக்கு தான் தூக்கமும் தெரியுது. அதை கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இவங்க பெட்ரூமோட ஜன்னல் திறந்து தான் இருக்கு. அந்த ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியா இருக்கு. சரி யாரும் அதை நிற்கிறான்னு பார்த்தா அவருடைய சித்தி இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அது இவ்வளோ விடிய காலையில் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு நல்லா உத்து பார்க்குறாரு. அப்போ சித்தி இவங்களும் எழிலனை பார்த்து ஹாய் சொல்ற மாதிரி கையும் காட்டுறாங்க. சரி சித்தி தான் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது வெளியில் நிற்கிறது சித்தி கிடையாது, ஆனால் சித்தி மாதிரி உருவத்தில் இருக்கிற வேற ஏதோ ஒன்று. ஏன்னா ஜன்னலுக்கு அந்த பக்கம் நிற்கிற அந்த உருவத்தோட அந்த கை நகங்கள்லாம் ரொம்பவே பெருசாகவும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற கண்ணு மூக்கு வாய் இது எல்லாமே இடம் மாறவும் ஆரம்பிக்குது. இப்போ கண் இருக்கிற இடத்துல மூக்கு இருந்தால் அப்படி இருக்கும், மூக்கு இருக்கிற இடத்துல வாய் இருந்தால் அப்படி இருக்கும், அண்ட் இங்கே கண் இருந்தால் அப்படி இருக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் மாறிட்டும் இருக்கு. இதை பார்த்து எழிலனும் சரி நம்ம தூக்க கலக்கத்தில் பார்க்கறதுனால இப்படி இருக்கும், நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்னு கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு தெளிவாக பார்க்குறாரு. தெளிவாக பார்க்கும்போது தான் இன்னும் தெளிவாக இந்த ஒரு விஷயம்லாம் தெரியுது. வெளியில் நிற்கிறது இவங்க சித்தி இல்லை, இது ஒரு பேய் அப்படின்னு. இவரும் பயத்தில் அம்மா அம்மா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அம்மாவும் எழுப்புறாங்க. அம்மா எழுந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா அந்த ஜன்னலில் ஏதோ ஒன்று இருக்குது பாரு அப்படின்னு சொல்ல அம்மாவும் அந்த ஜன்னலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எழிலன் கிட்ட டேய் அங்கே ஒன்றுமே இல்லைடா ஏன்டா கத்துற அப்படின்னு கேட்கும்போது அப்போ எழிலனும் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இவரும் எட்டி பார்த்தா இப்போ அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாருமே இல்லாமல் சைலண்டாகவும் இருக்கும். எழிலனுக்கும் இந்த ஒரு விஷயத்த எப்படி வீட்டில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி இதெல்லாமே ஒரு கெட்ட கனவாக இருக்கும் அப்படின்னு இவரும் எந்திரிச்சு அவருடைய சகஜ வாழ்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அன்னைக்கு மாடிக்கு போகலாம் அப்படின்னு இவரும் அவங்க வீட்டோட மாடிப்படியில் ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே வேகத்தோட அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்படி தள்ளி விட்டதுல இவரும் கீழே விழுறாரு. கீழே விழும்போது சுற்றி பார்த்துருக்காரு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அந்த இடம் காலியாக தான் இருக்கு, ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனால் இவருக்கு தெளிவாக தெரியுது யாரும் நம்ம உடம்பை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்றது. கீழே உருண்டு விழுந்ததுக்கப்புறம் கூட எந்திரிச்சும் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்களோ உருவத்தையும் அந்த சமயம் பார்க்க முடியல. இப்படி படிக்கிறதுல உருண்டு விடுற விஷயம் 2வது தடவை நடந்திருக்கு. அன்னைக்கே அவங்க பாட்டி வீட்டுக்கும் போயிருக்காரு. அவங்க பாட்டி வீட்டோட படிக்கட்டு ஏறும்போது கூட யாரோ ஒருத்தவங்க வேணும்னே பிடிச்சி தள்ளியும் விட்டுருக்காங்க. அப்பவே எழிலனுக்கும் புரிஞ்சிருச்சு நம்மளை ஏதோ பின்தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை பற்றி வீட்டில் எதுவுமே சொல்லலை, சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எழிலன் அவங்க வீட்டு வாசல் நின்று பேசிட்டு இருக்காரு. வீட்டு வாசல்ல அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுவத்துல அப்படி கையை போட்டு பேசிட்டும் இருக்க
அப்போ அந்த சவத்துக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இவருடைய கையை பிடிச்சி அப்படி வேகமாக இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ இழுத்து விட்டுருக்காங்க. இவருக்கும் வலி தாங்க முடியல, அந்த வலிலையும் எகிரி எட்டி பார்க்குறாரு அந்த சைட்ல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அந்த காம்பவுண்ட் சவருக்கு அந்த பக்கம் ஆளுங்களும் கிடையாது. இவரோட கையை யாராச்சும் இழுத்து விட்டாங்கன்னா தெரியக்கூடாது அப்படின்னு வேகமாக ஓடுவாங்கல்ல, அந்த வேகமாக ஓடின சத்தம் கூட சுத்தமாக கேட்கல. இவருக்கும் சரி கூட இருக்கிற நண்பர்களுக்கும் சரி. இதுக்கப்புறம் எழிலனும் சரி நம்ம வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கினாதான் இதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு அவரும் வீட்டில் போயிட்டு படுத்துட்டும் இருக்காரு. அன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கச்சி காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. எழிலன் இவர் மட்டும்தான் அன்னைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டும் இருக்காரு. அப்படி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டு வாசல்ல இருந்து அம்மாவோட குரலும் கேட்குது பகல் நேரத்தில். என்ன அம்மா இந்த நேரத்தில் காலேஜில் தானே இருப்பாங்க, இப்போ என்ன வாசல் இருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு இவரும் குரல் கொடுத்துட்டு வந்துடுறமா அப்படின்னு வாசல்கிட்டையும் போகிறாரு. போய் பார்த்தா வாசலில் அம்மாவையும் காணோம். என்ன இவ்வளோ நேரம் இங்கே தானே நின்று கூப்பிட்டாங்க அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க வீட்டோட கொல்லப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து எழிலனோட அம்மா இவரையும் கூப்பிட எப்படி பின்னாடி வந்தாங்க அப்படின்னு இவரும் இந்த வந்துடுறமா அப்படின்னு மறுபடியும் அந்த பின்வாசல் வழியாகவும் போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயும் அம்மாவை காணும். அப்படி அந்த இடத்துல அம்மா இல்லைன்னு யோசிக்கும் போது இவங்க வீட்டோட ஜன்னல் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் கிட்ட இருந்து அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ தான் எழிலனும் யோசிக்கிறாரு, இது நம்ம அம்மாவோட குரல் தான், ஆனால் அம்மா கிடையாது. அம்மாவோட குரலில் ஏதோ ஒரு அமானுஷம் தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கு, நம்ம கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு இவரால் புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த குரலுக்கு இவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே தான் அமைதியாக பயத்தோடு உட்காந்துட்டு இருக்க. அப்படி உட்காந்துருக்கும் போது திடீர்னு இவருடைய பக்கத்து வீட்டு நண்பர் வந்து கூப்பிடுறாரு. அப்பாடா ஒருத்தன் கம்பெனி கிடைச்சிருக்கான், அவங்ககிட்டயாச்சும் பேசலாம் அப்படின்னு இவரும் வாசல் போகிறாரு. போய் பார்த்தா மறுபடியும் வாசல் காலியாக தான் இருக்குது. எங்கடா இவன் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கும் போதும் மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டு பையனோட குரல் இவங்க வீட்டுக்கு பின்பக்கத்துல இருந்தும் கேட்குது. அப்போவே எழிலன் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இது நமக்கு தெரிஞ்சவங்களோட குரலெல்லாம் கூப்பிட்டு இருக்கு, இப்படிலாம் பண்ணா எப்படிறாம், அப்போ திடீர்னு என் அம்மாவோ அப்பாவோ ஏதோ எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் கை காலம் நடுக்கத்தோட வீட்லேயும் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற இந்த ஒரு கேப்பில் எழிலனோட தாத்தா அவரும் உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிட்டு இருக்காரு. வயசாக தான் இறந்துருக்காரு. அவரையும் சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கும் இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி தாத்தா இறந்த இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் எழிலன் இவரும் வெளியில் போயிருக்காரு. அப்படி போகிற அந்த வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அதுவும் பகல் நேரத்தில் தான் அந்த சுடுகாட்டை தாண்டியும் போகிறாரு. அப்போ அந்த இடத்த தாண்டி போகும்போது ஒரு விதமான அழுகுரல் மரண ஓலத்தை அந்த இடத்துல இருந்தும் இவருக்கும் கேட்டிருக்கு. ஆனால் அங்கே யாராச்சும் அழற மாதிரி உட்காந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சுடுகாட்டை பார்த்துக்கிற செக்யூரிட்டி, அதாவது வெட்டியான், அவர் மட்டும்தான் அங்கேயும் இருப்பாரு. அவரை தவிர்த்து வேற யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த சுடுகாட்டை தாண்டும் போதெல்லாம் இவருக்கும் அந்த அழுகுரல் அந்த மரண ஓலம் இவர் காது கிட்ட வந்து யாரோ கத்துற மாதிரியும் தெளிவாக கேட்டிருக்காரு. எப்பப்பெல்லாம் அந்த சுடுகாட்டு வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வராரும் அப்பெல்லாம் இந்த ஒரு விஷயம் தெளிவாக கேட்கும். இதுக்கப்புறம் வெளியில் போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு எழிலனோட அப்பா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த தட்டுல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தட்டில் காலை வச்சு, அதுவும் சாப்பாடுலாம் இருக்கிற அந்த தட்டில் காலை வச்சு ஏறி போனால் எப்படி இருக்கும், அந்த கால் தடம் அந்த சாப்பாட்டில் தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தட்டில் யாரோ ஏறி போயிருக்காங்க. ஏன்னா அந்த தட்டில் கால் தடம் ரொம்பவே தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது வீட்டில் பெருசாக யாருமே இல்லை. அப்பா இவர் மட்டும் தான் தனியாக சாப்பிட்ருக்காரு. அவரும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும்தான் அவரும் உணர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டோட சுவத்து பகுதியிலிருந்து ரத்தங்கள் வழியறத அவரும் பார்த்திருக்காரு. ஆனா ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த பக்கம் ஏதாச்சும் ஈரம் தங்கி இருக்கும். அந்த தங்கன்னா அந்த ஈரம் இந்த சுவத்துல இறங்கும் போது மேபி ரத்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்காரு. ஆனா தெளிவா பார்க்கும்போது தான் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அது சாதாரண ஈரம்லாம் கிடையாது, அது ரத்தம் அப்படின்னு. இது கூடவே அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டு மாடியில் இந்த ஜல்லிக்கல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரியும் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அவங்க வீட்டோட மாடி தளத்தில் போட்டால் இப்படி சத்தம் தும்மு தும்முன்னு கேட்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு இவங்க வீட்டு படிக்கட்டு வழியாக யாரோ ரொம்பவே வேகமாக தடன்னு இறங்கியிருக்காங்க, வேகமாக ஏறியும் இருக்காங்க. இந்த ஒரு சத்தம் நைட்டெல்லாம் கேட்டிருக்கு. இவங்களும் என்னதான் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக மாடிக்கும் போய் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல உருவ நடமாட்டம்னு எதையும் பார்க்கல. ஆனால் அந்த கல்லெல்லாம் செதறி அங்கங்கே உடஞ்சிருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு அக்கம் பக்கத்து ஆட்கள் மேலே சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டைனா கூட அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சண்டைன்னு கூட எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த யார் பண்ணியிருப்பா? ஆனால் இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே ஏதோ மனுஷங்க பண்ணுற மாதிரி தானே இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இது மனுஷங்க பண்ணாங்களான்னு யோசிக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க காம்பவுண்ட் சவர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஏதோ ஒன்று ஏறி கீழே குதிச்சிருக்கு. அப்படி குதிச்சுட்டு இவங்க வீட்டோட வாசல் பகுதியில் எங்கேயும் அங்கேயும் ஓடவும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஓடுற சத்தம் எப்படி இருக்குன்னா
இந்த குதிரைகள்லாம் ஓடுனா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் தான் இவங்க வீட்டு வாசல்லையும் கேட்டிருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2-3 நாய்கள் இவங்க வீட்டு வாசல்ல இங்கே அங்கேயும் ஓடுனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விசித்திரமான சத்தம்லாம் இவங்களுக்கும் கேட்டிருக்கு. இப்படி ஒரு நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு விதமான அமானுஷமான விஷயங்களும் உணர்ந்திருக்காங்க. அதில் எழிலனோட தங்கச்சி அவங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது, தரையில் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள யாரோ எட்டி உதைக்கிற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இதனாலே தங்கச்சி இவங்களும் அந்த பெட்ரூமில் படுக்கிறதும் இல்லை. சரி, தங்கச்சி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா நாம ஏன் பெட்ரூமில் படுக்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் எழிலன் இவரும் அந்த பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் படுத்துட்டு இருக்கும்போது கூட அவர் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவரும் எட்டி உதைக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த ஊரும் இவங்க குடும்பத்தை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு வந்தது தான். சரி, தரையில் படுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு இவர் எந்திரிச்சு கட்டில் படுத்துட்டு இருக்காரு. கட்டில் படுத்திருந்தா கட்டிலுக்கு கீழே, இப்போ நம்ம நார்மலாக கட்டில் கீழே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கட்டில் தும்முன்னு மிதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த கட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டும் இருக்கு. இவங்களும் யாரா பண்ணுறா அப்படின்னு எட்டி பார்த்தா கீழே காலியாக தான் இருக்கும். ஆனால் அப்போவும் அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி திருப்பி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே நான் மேல் தப்பால் போட்டு தான் தூங்குவேன். டக்குன்னு இப்படி கண்ணை முழிச்சிட்டு பார்க்குறேன், மேல் தப்பால் போட்டிருக்கிறது எனக்கு தெரியுது. ஏன் நான் கண்ணை முழிச்சு பார்க்குறேன்னா, அப்போ கரெக்டாக வந்து ஒரு விடிய காலைல விடிஞ்சிருச்சு, 6:30-7 மணி இருக்கும். எனக்கு இந்த சைடு வந்து யாரோ ஏறுற மாதிரி இருக்கு. யாரா, நம்மளை தவிர ரூம்குள்ளே யாருமே இல்லை, பெட்டு இப்படி ஆடுது, யார் ஏறுறா, மேல் தாப்பால் வேற போட்டிருக்கோமே, யார் உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்புறதுக்குள்ளே ஏதோ ஒன்று என்ன அமுக்குது ப்ரோ. என்னால் அந்த பக்கம் திரும்பியே நான் பார்க்கவே என்னால் முடியல. ஏதோ ஒன்று என்ன அமுக்குது. அப்படியே கண்ணை மூடினவன் தான். அப்புறம் கண்ணை திறக்கல, பார்த்தா 8:30-9 மணிக்கு எந்திரிக்கிறேன். இது மாதிரி ஒன்று நடந்துச்சு அந்த ரூமில் ப்ரோ. தூங்கவே முடியாது, தனியாக தூங்கவே முடியாது அந்த ரூமில். தூங்கினாலே தொந்தரவு. கண்ணை மூடி யாரும் இல்லாமல் லைட்டை நிறுத்திட்டு படுத்தாலே டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். பீரோவில் ஏதோ ஒன்று இப்படி தட்டுற மாதிரி, டக்குன்னு பீரோவில் ஏதோ ஒன்று பட்ட மாதிரி சவுண்டு கேட்கும். டக்குன்னு சவுத்தில் ஏதோ ஒரு பட்ட மாதிரி சவுண்டு கேட்கும். டக்குன்னு கட்டில் ஒரு சட்டை கேட்கும். பயங்கர தொந்தரவாக இருக்கும். அப்புறம் வந்து ப்ரோ, இது பர்சனலாக நான் வந்து நல்லா கவனிச்சது, யாரோ பக்கத்தில் வெள்ளையா ஏதோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இருட்டில் தெரியுமான்னு தெரியல, மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்கும். மூச்சு விடுற மாதிரி சத்தத்தை நல்லா கேட்டிருக்கேன். நல்லா மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி மூச்சு விடுற மாதிரி நல்லா சத்தம் கேட்கும். அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்படி இவரோட லைஃப்பில் பல பிரச்சனைகளும் நடந்திருக்கு. ஆனால் அப்படி நடந்த அந்த பிரச்சனை ஒரே நாளில் சடனாக நின்னா மாதிரியும் எதுவுமே இல்லாமலும் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த மேன்ஷனை இப்போ இடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இல்லை, ஒரு வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷனை இடிச்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி இடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த மேன்ஷன் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு வேறு பில்டிங்கை கட்டுறதா பிளானும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எழிலன் இவர் லைஃப்பில் நடந்த இந்த பிரச்சனை சடனாக நின்னதுக்கு காரணம் அந்த பில்டிங்கை இடிச்சதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மேன்ஷனில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எழிலனுக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் சொல்ல போனால், அவங்க வீட்டில் அப்பாவும் உணர்ந்திருக்காரு, அவங்க தங்கச்சியும் உணர்ந்திருக்காங்க. அதிகமாக பாதிக்கப்பட்டது எழிலன் இவரு தான். இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாழடைஞ்ச இடத்துக்கெல்லாம் தேவையில்லாம போகாதீங்க, அதுலயும் அன்டைம் போகாதீங்க அப்படின்னு. போனதுக்கான விளைவு தான் இப்ப இவரும் அனுபவிச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த பிரச்சனை இருந்தும் இப்போ முழுமையா வெளியில வந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த பரிகாரம் கோவில் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே பண்ணாம ஒரு அதிர்ஷ்டத்துல இவரும் தப்பிச்சிருக்காரு. ஸோ இதுதான் எழிலன் இவர் லைஃப்ல நடந்த பேய் சம்பவம். அந்த லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் முனிசிபல் காலனிக்கு பக்கத்துல தான் அந்த மேன்ஷன் வந்திருக்கும். ஆனா இப்ப கிடையாது. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க அந்த சரௌண்டிங்ல இருந்து பாக்குறீங்கன்னா உண்மையிலேயே அந்த மேன்ஷன்ல இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் அந்த மேன்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொன்னாலும் சரி, இல்ல பர்சனலா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி, ப்ரோ இந்த இடத்துல இந்த பிரச்சனைலாம் இருக்கு, இல்ல ப்ரோ அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னு இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த கமெண்ட்காக நானும் காத்துட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேரும் காத்துட்டு இருக்காங்க. மறக்காம அது என்ன இது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அட் மறக்காம இந்த சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க அழுத்தினா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் ரீச் ஆகும். அண்ட் இன்னும் இது போல நிறைய உண்மை சுவாரஸ்ய சம்பவத்தோட அடுத்தடுத்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான்